கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், 5 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இதோட மசாலா ஐட்டமையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி. மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரையும் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 80% இது நல்லா குக் ஆகி வரட்டும். 80% குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு எலுமிச்சை சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். புளியோட பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா திக்காக வரணும். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதித்து இறக்கணும். அப்படின்னா நம்மளுடைய கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை.